ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்தின் துவக்கத்தில் நமக்காக கிரியை செய்ய ஒரு தேவன் இருக்கிறார். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் நாம் இதை நன்கு அறிந்திருக்க வேண்டும். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு செய்ய இருக்கும் காரியங்கள் தடைபடாது. எந்த மனுஷ வல்லமையினாலும் தடுக்க முடியாது. எந்த சத்துருவின் கிரியைகளினாலும் அதை தடுக்க முடியாது. இயற்கை தடுக்க முடியாது. அல்லேலூயா. அதை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தடைகளை உடைப்பவர் அவர்தான். அல்லேலூயா. ஒருவரும் ஆமென் கடக்க முடியாதபடிக்கு இடரலா எது இருந்தாலும் அதை கடக்க செய்கிறவர் நம்முடைய தேவன் தான். விசுவாசத்தோடு நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை சவால்கள் இருக்கலாம் ஆமென், ஆனால் அதை ஜெயிக்க பலன் தருகிறவர் அவர்தான். அந்த தேவனை தான் நம்ம பாடிக்கொண்டிருக்கிறோம், துதித்து கொண்டிருக்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம், அவரையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க செய்ய நினைத்தது நிறைவேறும் ஆண்டவரே. நீங்க செய்கிறத ஒருவரும் தடுக்க முடியாது என்பதை முழு நிச்சயத்தோடு நம்பி உங்களை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, சகலத்தையும் புதிதாக்குகிறவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கே ஆராதனை, உமக்கே துதி, உமக்கே எங்களுடைய ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. கொஞ்சம் கூட நான் சந்தேகப்படல அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை. எத்தனை பேர் அப்படி நீங்க இந்த இடத்துல இருக்கீங்க? ஆமீன். சகலத்தையும் செய்ய வல்லவர்னா உங்க வீட்டில் அவரால் அற்புதம் செய்ய முடியும், உங்க வேலையில் அவரால் அற்புதம் செய்ய முடியும், உங்க சரீரத்தில் அவரால் அற்புதம் செய்ய முடியும், உங்க பொருளாதாரத்தில் அவரால் அற்புதம் செய்ய முடியும். ஆமென். உங்க பிசினஸ்ல அவரால் அற்புதம் செய்ய முடியும். எங்கெல்லாம் நீங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அங்கெல்லாம் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனால் கிரியை செய்ய முடியும், 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 முடியும். அந்த நம்பிக்கையோடு தான் பாட போறோம். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது அது என் வாழ்க்கையில நிறைவேறும். அதை ஒருத்தர் தடுக்க முடியாது என்கிற நம்பிக்கையோட, முழு நிச்சயத்தோட, முழு மனதோட, முழு பலத்தோட நான் பாடுறேன்னு சொல்லி பாடி மகிழ்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை இந்த புதிய மாதத்தின் துவக்கத்திலிருந்து நாம் பெற்று அனுபவிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அவர் என்ன செய்ய போகிறார்? செய்ய போகிறார். தடைகள் எல்லாம் அவர் என்ன செய்ய போகிறார்? அகற்ற போகிறார். அந்த நிச்சயத்தோடு நாம் பாடுவோம். நல்லா இணைந்து கைதட்டி பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஓ ஜீசஸ், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் தியானித்து பாடுவோம். தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீதானே. தரிசனம் தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன். சர்வ வல்லவர் நீதானே. தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனை உமக்கொப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும். நீ
செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனை உமக்குப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையை உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனை உமக்குப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவர் யார்? நீ செய்ய நினைத்தது, நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனை உமக்குப்பான தேவன் யார்? அந்த சர்வ வல்லவர கரங்களை தட்டி இந்த மாதம் எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தேவனை உயர்த்துங்கள். உங்களுக்காக பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறத நம்பி அவரை மகிமைப்படுத்துங்க. இதுவரைக்கும் நீங்க கண்ட தடைகளை இந்த மாதத்தில் நீங்கள் காண்பதில்லை என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவரை நீங்கள் முழு மனதோடு ஆராதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவில் வந்துட்டா போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நம் நடுவில் எழுந்தருளினால் போதும், கர்த்தர் நமக்கு முன் செல்ல ஆரம்பித்தால் போதும், கர்த்தர் நமக்காக செயல்பட துவங்கினால் போதும். அப்படின்னா அவர் நம் நடுவில் இருப்பதற்கு ஏற்றார் போல நம்முடைய துதிகள் இருக்கணும், நம்முடைய ஸ்தோத்திரங்கள் இருக்கணும், நம்முடைய நன்றி பலிகள் இருக்கணும். தேவன் அதை அங்கீகரிக்கணும். ஏன்னா மனிதர்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம் நடுவில் தேவன் இருக்கிறார்? எத்தனை பேர் இப்ப சொல்ல விரும்புறீங்க எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே? அந்த பரிசுத்த தேவன், அந்த மகா உன்னதமான தேவன், அந்த மிகவும் பெரிய தேவன் நம் நடுவில் எழுந்தருளணும், நமக்காக செயல்படணும்னா நம்முடைய உள்ள எவ்வளவாய் வாஞ்சிக்கணும். நல்ல வலதுகரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரத்தோடு சொல்லுங்க, எங்கள் மத்தியில் உலாவிடும் ஆண்டவரே, எங்கள் நடுவில் நீர் அசைவாடும் ஆண்டவரே, எங்க சபையில நீங்க எழுந்தருளும் ஆண்டவரே. ஓ பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம் ஆண்டவரே. பயபக்தியோடு உங்களை நாங்கள் சேவிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க நடுவில் நீங்க கிரியை செய்ய எந்த தடை இருந்தாலும் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கி போகட்டும் ஐயா. தேங்க்யூ ஜீசஸ். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே
தொழுகிறோம் இயேசுவே. இணைந்து பாடுங்க. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். ரெண்டு கைகளை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். அல்லாஹ் ஒரு மனமா பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். நல்ல கை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் வாசம் செய்யும். எங்கள் நிறைந்து அபிஷேகம் பெற்ற எல்லாரும் நம் நடுவில் சிங்காசனம் அமைத்திருக்கிற ராஜாதி ராஜாவை, அந்த தேவாதி தேவனை, அந்த கர்த்தாதி கர்த்தரை, தாவீதின் திறவுகோலை கரத்தில் உடையவரை, ஆமென், 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவுகிற அந்த உன்னதமான தேவனை ஆராதிப்போம், ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம், தேவனை உயர்த்துவோம். அவர் பிரசன்னமாவாராக, அவர் உங்களுக்கு பிரத்யட்சமாய் தரிசனமாவாராக. இந்த நித்தியமான தேவன், கண்களினால் காணக்கூடாத அதரிசனமான தேவன் உங்களுக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்துவாராக. தேங்க்யூ அப்பா. எத்தனை பேருடைய உள்ள நன்றியினால் நிறைந்திருக்கிறது. கடந்த மாதங்களில் எல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், நம்மை பராமரித்தார், நம்மை பலப்படுத்தினார், நமக்கு துணையாயிருந்தார், நமக்கு வேண்டியபடி எல்லாம் செய்தார், நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றினார், நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுத்தார். ஒரு தீமையும் நம்மை சேதப்படுத்த அவர் அனுமதிக்கவே இல்லை, அனுமதிக்கவே இல்லை. நம்முடைய ஆத்துமா தொய்ந்து போக அவர் விடல, நம்முடைய விசுவாசம் குறைந்து போக விடல. இன்னும் முன்னேற, இன்னும் ஆவியில பலப்பட, இன்னும் ஆண்டவரை நெருங்க ஆண்டவர் உதவி செய்தாரே. நன்றி சொல்லுங்க, நன்றி அப்பா. எத்தனையோ உள்ளங்கள் சோர்ந்து போன போதிலும் எங்க சோர்வுகளை எல்லாம் மாற்றினீரே, உற்சாகப்படுத்தினீரே, பலப்படுத்தினீரே, உடனிருந்தீரே.
அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எப்பொழுதும் தேங்க்ஸ் சொல்லணும் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. எப்பொழுது எப்படி தேங்க்ஸ் சொல்ல முடியும்? நல்லது நடந்தால் தேங்க்ஸ் சொல்லலாம், சந்தோஷமாக இருந்தால் தேங்க்ஸ் சொல்லலாம், விரும்பினது கிடைச்சா தேங்க்ஸ் சொல்லலாம், ஜெபத்துக்கு பதில் வந்தால் தேங்க்ஸ் சொல்லலாம், ஒரு புதுசாக பொருள் கிடைச்சா தேங்க்ஸ் சொல்லலாம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைச்சதை காட்டிலும் பெரிய பெரிய காரியங்கள் நடந்தால் அப்படி ஏதாவது நடக்கும்போது மட்டும் தேங்க்ஸ் சொல்லுங்கன்னு பைபிள் சொல்லலை, எப்பொழுதும் தேங்க்யூ சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். இது அப்படிப்பட்ட ஒரு நேரம். இது சோகமாக இருக்கிற நேரம் கிடையாது. கடந்த கால துன்பங்களை அப்படியே நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற நேரம் கிடையாது. ஐயோ நடக்கலையே இந்த காரியம் அப்படின்னு சொல்லி அதற்காக வருத்தப்படுகிற நேரமும் கிடையாது. கர்த்தர் எவ்வளவு நல்லவராயிருந்தார், அதை நினைச்சு நன்றி சொல்லுங்க பார்க்க. உங்களுக்கு அவர் போதுமானவராக இருந்தார், பரிகாரியாக இருந்தார். இடைவிடா நன்றி உங்களுக்கு தான் ஆண்டவரே. எப்பொழுதும் நன்றி உங்களுக்கு ஆண்டவரே. அது காலையோ மதியமோ மாலையோ எப்பவும் நன்றி தான். எந்த அது சாதகமாக இருந்தாலும் நன்றி தான், பாதகமாக இருந்தாலும் நன்றி. பலன் இருந்தாலும் நன்றி தான், பலன் இல்லைனாலும் நன்றி. பணம் இருந்தாலும் நன்றி தான், பணம் இல்லைனாலும் நன்றி தான். சுகம் இருந்தாலும் நன்றி தான், சுகம் இல்லைனாலும் நன்றி தான். நான் நினைச்சது நடந்தாலும் நன்றி தான், நினைச்சது நடக்கலைனாலும் நன்றி தான். நான் எப்பொழுது நன்றி சொல்ல என்ன அர்ப்பணிக்கிறப்போ. தேங்க்யூ லார்ட். இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி, இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்னை கண்ணீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்ணீரே கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே. இடையில்லா தேவன், இடைவிடா நன்றி. ஓ நீதி தேவன், நீதி தேவனே நன்றி ஐயா. வெற்றி வேந்தனே, உங்க உள்ளம் பாடட்டும். நீதி தேவனே, ஓ நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே. இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா ஓ அநாதி தேவனே நன்றி ஐயா. அரசாளும் தெய்வமே, நித்திய ராஜாவே, சத்திய தீபமே. ஹல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாம் என்ன செய்யணும்? ஒடுங்கி போகிறது இல்லை, மனம் முறிவடைகிறதும் இல்லை. இது பவுலுடைய வார்த்தைகள், பரிசுத்த ஆவியினால் அவர் ஏவி எழுதின வார்த்தைகள். இந்த ஆகாய விமானத்தில்
வேகமாய் பறக்கக்கூடிய ஒரு வகை விமானம் இருக்கிறதுல அதிவேகமாக அது பறக்கிறதுனால அந்த வெளிப்பகுதியில் 127 டிகிரி செல்சியஸில் ஹீட் ஆயிடும். இப்போ வெயில் அதிகமாக இருக்கிற காலம், அதிகபட்சம் எத்தனை டிகிரியில் வெயில் அடி? 101, 2, 3 அந்த மாதிரி வருது. 127ன்னா எப்படி இருக்கும்? தாங்கவே முடியாது. ஆனால் அந்த வெளியில் இருக்கிற 127 டிகிரி ஹீட் உள்ள எந்த தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக 4 என்ஜின்ஸை உள்ள குளிர் ஊட்டுவதற்காக செட் பண்ணி தான் அது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆமாம், சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ வெளியில் அது எவ்வளோ வேகமாக சீறி பாய்ந்து போகிறதுனால அந்த வெப்பநிலை அதிகரித்தாலும் உள்ள அப்படி ஒரு சென்ஸே இருக்கா, அவ்வளோ சில்லுன்னு இருக்குமா. ஆமாம், சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? என்னை சுற்றி வெளியே என்ன நடந்தாலும் என்னை பாதிக்காதபடிக்கு தான் கர்த்தர் ஆத்மாவை வச்சிருக்கிறார். ஆத்மான மனது, உணர்வு, சித்தம். அல்லேலூயா. இதில் தான் சென்ஸ் அதிகமாக இருக்கு. அப்படிதானா? ஏதாவது சொல்லிட்டா, ஏதாவது நடந்துட்டா, ஏதாவது பாதிப்பு வந்தால் உடனே மனசு தானே பாதிக்கப்படுது. மனம்தான் முறிவடைகிறது, மனம்தான் சோர்வடைகிறது, மனம்தான் அப்படியே தியங்குகிறது. ஆனால் அது எதுவுமே நம்மை பாதிக்காதபடிக்கு ஆண்டவர் நம்மளை இன்பில்ட் அப்படிதான் படைச்சிருக்கிறார். அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க? வசனம் அதுக்கு தான் உங்களுக்கு உதவி செய்யுது. ஜெபம் அதுக்கு தான் உதவி செய்யுது. பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு தான் உதவி செய்கிறார். பரிசுத்தவான்களின் ஐக்கியம் அதுக்கு தான் உதவி செய்கிறது. போதகருடைய போதனை அதுக்கு தான் உதவி செய்கிறது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா வெளியில் நடக்கிறது எதுவும் மனசு என்ன செய்யக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் எழுதி வச்சுக்குவோம், பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது ஒன்று அணுகாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது அது ஒன்றும் பலிக்காது. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தலையில் இருக்கிற எல்லா முடிகளையும் அவர் என்ன வச்சிருக்கிறாராம்? கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறார், எண்ணி வச்சிருக்கிறாராம். அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட நிச்சயாது. ஆனால் நமக்கு முடி கழியும் போதெல்லாம் எப்படி இருக்கு? கவலையாக இருக்கு. ஆனால் ஒரு வருத்தப்படாதீங்க, ஒன்றும் பெர்மிஷன் இல்லாமல் உள்ளல. அல்லேலூயா. அப்படின்னா ஏன் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் அவ்வளவு அன்புள்ளவராய் நம்ம மேல இருக்கிறார், அவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார், அவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் கடந்த மாதங்களிலே நடந்தவைகளை நினைச்சக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது. உங்கள் விசுவாச கப்பலை அது சேதப்படுத்துறதுக்கு என்ன செய்யக்கூடாது? ஆமாம், ஒரு சின்ன ஹோல் கப்பலில் விழுந்துட்டா போதும், பெரிய ஓட்ட விழணும்னு அவசியமே இல்லை. ஒரு சின்ன ஹோல் விழுந்துட்டா போதும், கொஞ்சம் கொஞ்சமாக கடல் தண்ணி உள்ளே வந்து அது முழு கப்பலை என்ன செஞ்சிடும்? மூழ்கடித்து விடும். அப்படி நம்முடைய விசுவாச கப்பல் என்ன செஞ்சிடக்கூடாது. சின்னது தான், இல்லை சின்ன பிரச்சனை தானே, அதுக்கு தானே யோசிச்சிருக்கு, இது தப்பா இல்லை, அதுக்கு கூட இடம் கொடுக்கக்கூடாது. சின்ன அவிசுவாசம் தானே, கிடையவே கிடையாது. கொஞ்சம் ஒரு நாள் தானே நான் ஜெபம் பண்ணல, இல்லவே இல்லை, இது கண்டினியூ ஆயிரும். 2 நாள் தான் நான் பைபிள் படிக்கல, இல்லவே இல்லை, தொடர்ந்ததுன்னா ஓட்ட அது உள்ள என்ன வந்துட்டே இருக்கும். ஆமாம், தேவையில்லாதது உள்ள வந்துட்டே இருக்கும், வீணானது உள்ள வந்துட்டே இருக்கும், ஆபத்தானது உள்ள வந்துட்டே இருக்கும், அழிவை உண்டு பண்ணுறது என்ன செஞ்சிடும்? உள்ள வந்துடும். இதுக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. புதிய மாதத்தில் அப்படி நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க நல்லவங்க கைகளை உயர்த்தி அர்ப்பணிக்க பார்க்கலாம். ஒரு சின்ன இஷ்யூக்கு கூட நான் இடம் கொடுக்க மாட்டேன் ஆண்டவரே, இடம் கொடுக்கவே மாட்டேன் ஆண்டவரே. ஒரு சின்ன காரியம் கூட என் விசுவாசத்தை சேதப்படுத்த நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஒரு சின்ன காரியம் கூட என் ஜெப வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ண நான் விட மாட்டேன். ஒரு சின்ன காரியம் கூட என் பைபிள் மெடிடேஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன். என் பரிசுத்தத்துக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட நான் வர விட மாட்டேன். ஆண்டவரே, உங்களை தேடுறதுல, உங்களை நெருங்கி வர்றதுல, ஆலயத்துக்கு வர்றதுல, ஆராதிக்கிறதுல எந்த தடைகளுக்கும் இது சின்ன காரியம் தானே நான் இடம் கொடுக்க மாட்டேன்ப்பா. ரொம்ப கவனமாக இருப்பான் ஆண்டவரே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பான் ஆண்டவரே. அதற்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, அதற்கு என்ன அர்ப்பணிக்கிறான் ஆண்டவரே. ஞானமாக இருக்க கிருபை தாங்கப்பா, வசனத்தின்படி என்னை காத்துக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. என்னை சுத்தவானாக காத்துக்கொள்ள கிருபை தாரும் ஆண்டவரே.
உத்தமனா உமக்கு முன்பாக நடக்க எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய பரிசுத்த ஆவியானவரே எங்களை நடத்துங்கப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.